ஸ்பெர்மே இல்லாமல் எசோஸ்பெர்ம் இன்னைக்கு அவருக்கு ஸ்பெர்ம் வந்திருக்கு. நம்ம அண்ணன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் அவரோட பெர்மிஷனை ஷேர் பண்ணுறேன் கேஸை. ஸோ அவருக்கு எஸ்ஐசி எசோஸ்பெர்ம். அவர் ஒபிசிட்டி, பட் அவருக்கு டயபெட்டிக் இஷ்யூவில் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை. ஸோ நம்ம போய் அவர் டெஸ்டிகுலர் டெஸ்ட் செய்ய சொன்னோம். அப்போ அவர் செய்கிறப்ப நம்ம ரிசல்ட்டை பார்த்தோன்னா அவருக்கு நான் ஒப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்ம், வேபாய் அவருக்கு ப்ராஸ்டேட் ஸ்டில் நார்மல், அந்த கிளாண்ட்லாம் ஸ்டில் நார்மல். ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஒபிசிட்டியாக இருக்கிறனால ஸ்பெர்ம் இறங்காமல் இருந்துச்சு டெஸ்டிகுலருக்கு கைஸ். ஸோ நம்ம கைட்டோட அவர் 60 days எம்ப்ரோ எடுத்தாரு கைஸ். 2 months எம்ப்ரோ நம்மளோட ஹெர்பல் இன்கிரீடியன்ட் கைஸ் டு ஹெல்ப் ஸ்பெர்ம் ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு அவங்களோட கிளாண்ட் ஃப்ளோவில் போய் ஸ்பெர்ம் நல்லபடியாக இறங்குறதுக்கு நேச்சுரலி. ஸோ இதுதான் கைஸ் அவர் 2 months எடுத்தாரு. இன்னைக்கு அவர் ரிசல்ட்டோட வந்தாரு. ஸ்பெர்ம் வந்துருச்சு கைஸ். ஈவன் தோ ஸ்பெர்ம் ரொம்ப இல்லைனாலும் பட் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி வாஸ் 99% நார்மல் கைஸ். நம்மளுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி 4% தான் நல்லா இருக்கணும், அவருக்கு 99% நார்மல். ஸோ கவுனை ஏற்றுற வேலை, மூவ்மெண்ட் ஏற்றுற வேலை தான். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறது தான் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முருகர் துணையால் அவரும் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் எங்களுக்கு பெரிய கேஸ் கைஸ். ஓகே, ஆம்பளைங்களுக்கு ஸ்பெர்ம்லாம் ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா கடவுள் புண்ணியத்தில் ஐம் வெரி ஹாப்பி. உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கா? கைடு வாங்கிக்கோங்க. சில கேஸ் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், சிலது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் வி டூ டேக் அ ஸ்டெப் அஹெட். ஸோ உங்களுக்கும் கைடு வேணுமா? எங்களை மெசேஜ் பண்ணுங்க. ஹாப்பி பிரெக்னன்சி. பாய்.